நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தான் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறையிலிருந்தே பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்தவரை திமுக தொடர்ந்து முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக சில நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் குரல் எழுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 2 மாதங்களுக்கு ஒரு முறை எம்பிக்கள் பெறக்கூடிய பணி அறிக்கை, அவர்கள் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்தின் போது கூட முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை எம்பியிலிருந்து பெறப்படக்கூடிய பணி அறிக்கை தொடர்பாகவும் ஒரு ஆய்வு தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மிக முக்கியமான விவகாரமாக நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் குறித்த அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்குவார் என்றும், அதிலும் குறிப்பாக எஸ்ஐஆர் உள்ளிட்டவை குறித்து எம்பிக்கள் செயல்பாடுகள் பற்றி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை இன்னும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து திமுக எம்பிக்கள் எவ்வாறான விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் அந்த ஆலோசனையும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.